சென்னை அருகே படூரில் புறவழி சாலையில் ஏற்படும் விபத்துகளை கட்டுப்படுத்த மேம்பாலம் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் தொடர் கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றனர். இதுபற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நந்தகோபால் வழங்கிட கேட்கலாம். நந்தகோபால், வணக்கம். தற்போது அந்த பகுதி மக்களின் கோரிக்கை என்ன, மேலும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். சென்னை ஒட்டியுள்ள இந்த படூர் ஊராட்சி OMR சாலையில் அமைந்துள்ளது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 20,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறாங்க. இங்கே வந்து கல்லூரி, பள்ளி வளாகம், கல்லூரி வளாகம், அடுக்குமாடி குடியிருப்புகள், அதே போன்று மருத்துவமனைகள், இது போன்ற அடுத்தடுத்து இந்த பகுதியில் வந்து வளர்ந்து வரும் பகுதியாக வளர்ந்து வருகிறது. இதில் வந்து OMR சாலைக்கும் ECR சாலைக்கும் இடைப்பட்டில் வந்து புதிய பைபாஸ் சாலை, அதாவது 4 வழி புறவழி சாலை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சாலை அமைக்கப்பட்ட முதலிருந்து தொடர் விபத்து ஏற்பட்டுள்ளதாக இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அதாவது இந்த படூர் சந்திப்பில், இந்த 4 மொழி சந்திப்பில் வந்து இதில் வந்து ஒரு மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்து வருகிறது. இந்த மேம்பாலத்தை தற்காலிகமாக இந்த பகுதியில் வந்து ஒரு பேரிகார்டாவது அமைக்க வேண்டும் என்ற இந்த கோரிக்கை நீடித்து வருது. இதில் வந்து தொடர் விபத்தினால வந்து அதிக போக்குவரத்தில் வரும் வாகனங்களும் வந்து இந்த விபத்துக்கு சிக்கி பலியாகும் சூழல் ஏற்படுது. அதில் வாகனத்தை கை கால் முறிவு போன்ற சம்பவங்களும் அதிகரித்து வந்ததாக இருக்குது. இது குறித்து இந்த சாலையில் செல்லும் அந்த பகுதி வாகன ஓட்டியிடம் கேட்கலாம். சார் வணக்கம். இந்த பகுதி வரீங்களா, இதில் வந்து என்ன மாதிரி போக்குவரத்தை நீங்கள் கடைபிடிக்கீங்க, இதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள். நான் பகுதியில் அந்த புது வழி சாலையை தான் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். அது பார்க்கும்போது இப்போ இந்த படூர் கிராமம் இங்கே தான் இருக்குது. போதுமான மக்கள் இங்கே தான் அந்த பக்கம் தான் வசிக்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பெரிய விபத்துக்குள் பகுதியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த பக்கம் வரும்போது வண்டிங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராங்க. இங்கே ஒரு கிராமம் இருக்கிறதே அங்கே தெரியல. ஸோ இதை வந்து அரசாங்கம் வந்து என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல வந்து அந்த மக்களுக்கு ஒரு மேம்பாலம் அமைச்சு தருதோ, இல்லை அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அந்த பேரிகார்டு கூட ஒரு நல்ல ஒரு பராமரிப்பு முறையில் இல்லை, ஒரு ரிஃப்ளெக்டர் இல்லை. நைட்டில் வரும்போது இங்கே ஒரு பேரிகார்டு இருக்குது, இங்கே ஒரு விஷயம் நடக்குதுன்னு இங்கே தெரியாமல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல பேரிகார்டோ, ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஸ்டிக்கரை ஒட்டி கொஞ்சம் மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதாவது இந்த பகுதியில் வந்து பேரிகார்டு அமைக்கிறாங்க, அது வந்து ஒரு கொம்பு கட்டி அமைச்சிருக்காங்க. அதையும் வந்து இல்லை, அதாவது ரிஃப்ளெக்ட் ஸ்டிக்கர் இல்லை அப்படின்றதுனால இரவு நேரத்தில் வந்து இந்த போக்குவரத்து வரும்போது வந்து விபத்துகள் அதிகரித்து இருப்பதாக வந்து வாகன ஓட்டிகள் தெரிவிக்கின்றன. இந்த பகுதி மக்களிடம் கேட்போம், அவர்களை என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கிறான்னு பார்க்கலாம். சார் வணக்கம். சார், இந்த பகுதியில் வந்து நீங்கள் என்ன மாதிரி அந்த இது ஏற்படுத்தணும்னு சொல்லி விரும்புறீங்க? உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி சொல்லுங்கள். சார், நான் வந்து இந்த படூர் கிராமத்தை சேர்ந்தேன். இந்த படூர் கிராமத்தில் வந்து இது வரைக்கும் 20,000 பேர் வசிக்கிறாங்க. இந்த 20,000 பேருன்னா இந்த சைடு வந்து ரோடை கடக்கணும்னா எங்களுக்கு அதிகமான சிரமம் இருக்குது. இது விபத்துக்குள்ள பகுதி போல இருக்குது. ஏன்னா பள்ளி குழந்தைகள் வந்து ரோடை கடக்க முடியல, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்குது. பெரியவங்க சிறியவங்க எல்லாமே வந்து அதிகமாக சிரமப்படுறாங்க. இங்கே பக்கத்தில் OMR இருக்குது. அந்த OMRல அதிகமாக வாகனங்கள் செல்றதுனால எங்களால் அந்த செல்றதுனால இந்த புறவழி சாலைன்னு புதுசாக அமைச்சிருக்கிறாங்க. இந்த புறவழி சாலை வந்து போகிறதுக்கு இது வரையும் 50க்கும் மேற்பட்ட விபத்து நடந்திருக்கு. இதை ஒரு 4 பேர் இறந்துருக்குறாங்க. அதனால் இது என்ன சொல்கிறேன்னா, ஒன்று மேம்பாலம் அமைக்கணும், அப்படி இல்லையா எங்களுக்கு வந்து இந்த பேரிகார்டு வைக்கணும், ரிஃப்ளெக்ட் ஸ்டிக்கர் போட்டு அதை லைட்டு வச்சு எங்களுக்கு வந்து இரவு நேரத்தில் பயணிக்க முடியல. கிராம சபை கூட்டத்தில் இதுவரையும் நான் 4 வருஷமாக கோரிக்கை படூர் மக்கள் சார்பாக நான் வச்சுன்னு வரோம். இந்த கிராம சபையில் வச்சுன்னு வரதுனால இவங்க எதுவுமே படூர் ஊராட்சி வந்து மெத்தனை போக்காக இருக்கிறாங்க. இதை வந்து கண்டுக்க மாட்டுறாங்க. ஏன் இது வந்து ஊராட்சியில் செய்யலாம்னா ஊராட்சியில் செய்யலாமே, இதை வந்து தமிழ்நாடு அரசு தான் செய்யணும்னு எந்த ஒரு இதுல விதிவிலக்கு இல்லைங்களே. ஊராட்சியிலும் செய்யலாம், ஊராட்சியில வந்து செய்ய மாட்டாங்க. தகவல்களுக்கு நன்றி நந்தகோபால். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.